Taste the Daily. அண்மை செய்தி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நெல்லையில் நடைபெற்ற இரட்டை கொலை தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். நெல்லையில் 2 கொலை சம்பவங்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நெல்லை அருகே இருக்கக்கூடிய ஆரோக்கியபுரத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். இவருக்கு வயது 55. அவரது மனைவி செல்வராணி, அவருக்கு வயது 53. இவர்களுக்கு ஜெனிஃபர் வயது 30 என்கிற மகள் இருக்கிறார். ஜெனிஃபர் அதே தெருவைச் சேர்ந்த மரியகுமார் வயது 36 என்பவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் காதலித்து திருமணம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மரியகுமார் அவரது மனைவி ஜெனிஃபரை சந்தேக பார்வையோடு பார்ப்பதாகவும் அது இருவருக்கும் அடிக்கடி இது தொடர்பாக குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனைவி ஜெனிஃபர் குடும்ப பிரச்சனை காரணமாக தனியாக பிரிந்து பெற்றோர் வீட்டில் வாழ்ந்து வந்ததாகவும், அப்போது கங்கை கொண்டான் உள்ள சிப்காட் தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் ஜெனிஃபர். அவருக்கு வடநாட்டைச் சேர்ந்த ஒரு ஆண் நண்பரோடு பழக்கம் ஏற்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் தனித்தனியாக வேறு இடத்திற்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறிப்பாக மரியகுமார் ஆத்திரமடைந்து மாமனார் மற்றும் மாமியார் சேர்ந்துதான் ஜெனிஃபரை வடநாட்டுக்காரரோடு அனுப்பிவிட்டதாக எண்ணிக்கொண்டு மாமனார் பாஸ்கரன் மற்றும் மாமியார் அவருடைய மனைவி பாஸ்கரனுடைய மனைவி செல்வராணியை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். இது தொடர்பாக உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய பெருமாள்புரம் காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இந்த கொலையாளியாக இருக்கக்கூடிய மரியகுமாரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மாமனார் மாமியார் 2 பேரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் நெல்லை மாவட்டம் ஆரோக்கிய நாதபுரத்தை சேர்ந்த அந்த பகுதி முழுவதுமாக பரபரப்பும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பாக சென்னை ஆவடியில் 2 கொலை நடந்திருக்கிறது. தமிழகம் முழுவதுமாக கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. சொத்து பிரிப்பதில் இருந்து ரவுடிகள் மோதல் என பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. பாம்பு போட்டு கொலை செய்யக்கூடிய, நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யக்கூடிய கலாச்சாரமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு கிடக்கிறது என்று அச்சத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக தற்போது 2 பேரை பறிகொடுத்திருக்கக்கூடிய ஜெனிஃபர் மற்றும் அவருடைய உறவினர்கள் அந்த ஆரோக்கியபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.